இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அருள் கொடை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் எந்த அருள் கொடையை நாம் விருப்பத்தோடு அல்லது ஆர்வத்தோடு நாடுகிறோம்? பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 31 நாம் எந்த அருள் கொடையை நாட வேண்டும் ஆர்வத்தோடு, எந்த அருள் கொடைக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் அழகான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறார். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 31வது இறை வார்த்தை வாசிப்போம். நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவருடைய மிக அழகாக சொல்கிறாரு, மேலான அருள் கொடையை ஆர்வமாக நாடுங்கள். அது என்ன மேலான கொடை? மேலான அருள் கொடை, அதை நீங்கள் ஆர்வமாக நாட வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு அழகான பாரம்பரிய பாடல். அன்பே கடவுள் என்றாள், அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால், அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றாள், அன்புக்கு ஈடேது சொல். பவுலடியாருடைய பார்வையில் மேலான அருள் கொடை என்பது என்னவென்று அவரே நமக்கு தெளிவாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் இறைவார்த்தை 8. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் இறைவார்த்தை 8. இந்த மேலான அருள் கொடைனா என்ன அப்படின்றத அவர் தெளிவாக நமக்கு காட்டுகிறார். வாசிப்போம் இறை வார்த்தை. இறைவாக்கு ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனையோ அருள் கொடையை பெற்றவர்களை நாம் பார்த்துருக்கிறோம். இறைவாக்கு உரைக்கக்கூடியவர்கள். அந்த இறைவாக்கு உரைக்கக்கூடிய அந்த கொடையானது சில நேரங்களில் அது ஒழிந்து போகக்கூடியதை, அல்லது அந்த இறைவாக்கானது சில நேரங்களில் தொடக்க காலத்தில் மிக அக்யூரேட்டான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அக்யூரேட் ப்ராஃபஸி. சில நபர்கள், ஒரு வேலை அருட் பணியாளர்களாக இருக்கலாம், பொது நிலையினர்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்வில் நாம் சந்தித்த நபர்கள், அவர்களுடைய வாழ்வில் அந்த இறைவாக்கு உரைக்கக்கூடிய அந்த கொடையானது ஒழிந்து போயிருக்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம். சில நேரங்களில் பரவச பேச்சு, இன்று கத்தோலிக்க திருவில் மட்டுமல்ல சபைகளிலும் கூட இந்த பரவச பேச்சு பேசக்கூடிய நபர்களை பார்க்கின்ற பொழுது நிறைய நேரங்களில் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருள் கொடை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையில் பவுலடியார் சொல்கிறார், அந்த பரவச பேச்சு பேசக்கூடிய கொடை கூட ஓய்ந்து போகலாம். அறிவு இன்று சில நேரங்களில் இன்றைய சமூகமானது இந்த அறிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். திருத்தந்தை பிரான்சிஸை கடந்த வாரத்தில் அவரை போல ஒரு நபரை உருவாக்கி அவர் கையில் துப்பாக்கி கொடுத்து அப்படி மேலை நாடுகளில் ஒரு ஷார்ட் வீடியோ போய்கிட்டு இருந்துச்சு. அதுபோல் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு நபரை அவர்கள் செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் இன்றைக்கி செய்வது போல். அப்போ இன்றைக்கி இந்த உலகமானது அறிவை நோக்கி போகிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம், அந்த அறிவு கூட அழிந்து போகலாம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஆகவே அன்பு என்கின்ற இந்த மேலான அந்த அருள் கொடையை நீங்கள் நாட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வேளை இன்றைக்கி புனித யோசேப்பினுடைய வல்லமைமிக்க பரிந்துரை நாடி அவருடைய பரிந்துரைக்காக இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறோமோ அவர்களுக்கு இந்த அன்பானது, அதிலும் குறிப்பாக கடவுளுடைய பேரன்பு கொடுக்கப்படுகிறது என்று திருப்பாடல் 33வது அதிகாரம் 22வது இறை வார்த்தையில் நம்ம வாசித்தோம். திருப்பாடல் 33:22 வாசித்தோம். உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உம்முடைய பேரன்பு எங்கள் மீது எப்பொழுதும் இருப்பதாக. பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ யார் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறார்களோ கடவுளுடைய பேரன்பு அவர்களோடு என்றும் இருக்கிறது. அதை தான் புனித சூசேப்பருடைய வாழ்க்கையில், யோசேப்பினுடைய வாழ்க்கையில், கடவுளை மட்டுமே நம்பி உன் மனைவியை கூட்டிகிட்டு போ, நீ எகிப்திலிருந்து இங்கேருந்து உன்னுடைய மகனை நீ கூட்டிகிட்டு உன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு நாசரேத்துக்கு போ என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் அங்கே கடவுளுடைய அந்த வார்த்தையை மட்டும் அவர் நம்பி
உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம். கடவுளை நம்பி இருக்கிறதுனாலே கடவுளுடைய பேரன்பு புனித சூசையப்பர் வழியாக அந்த திருக்குடும்பத்தை வழிநடத்துகிறது. கண்கள் மூடி கரங்கள் குவித்து நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். அருள் கொடையை நாடுகிறோம், மேலான அருள் கொடையை நாடுகிறோமா? அந்த மேலான அருள் கொடை என்பது ஒரு வேளை அது இறைவாக்கு உரைக்கக்கூடிய அந்த கொடை அல்ல, பரவச பேச்சு பேசக்கூடிய கொடை அல்ல, அறிவு அல்ல, மாறாக அன்பு. கடவுளை நம்பி இருக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த அன்பு என்கின்ற அருள் கொடையை அவர் கொடுக்கிறார் என்று தொடர்பிருக்கும் இந்த திருப்பலியில் நாம் கேட்போம். ஆண்டவரே, மேலான அருள் கொடையை நாட அந்த அன்பு என்கின்ற மேலான அருள் கொடையை நாங்கள் என்னுடைய வாழ்விலை பயன்படுத்த எங்களை ஆசீர்வதியும் என்று திருப்பலியில் மன்றாடுவோம்.